சிட்டி எங்கடா ஃபேன்ஸ் இப்ப எங்க இருக்கீங்க புரியல. அப்ப ஜெயிக்கும் போதெல்லாம் வந்து சண்டைக்கு வருவாங்க, இப்பெல்லாம் ஆளே காணோம். எங்க போனீங்க? அதான் சொல்றேனே, நீ டஃப் டைம்ஸ் சப்போர்ட் பண்ற போது தான் நீ ஒரு ட்ரூ ஃபேன். ஆமா, நாங்களாம் தோத்துட்டு இருக்கோம், நீங்க ஒரு காலத்துல தோத்துட்டு ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். உடனே கப் அடிச்சா பேசணும், நீங்க யூசிஎல் இருக்க எவன் வேணாலும் பேசலாம் ப்ரோ, யார் வேணாலும் பேசலாம். இது ஜெயிச்சாதான் நாங்க வந்து பேசணும், இல்ல இந்த ஃபேன்ஸ்லாம் இவ்வளவுதான் பேசணும், நாங்க இந்த இவ்வளவு ஜெயிச்சிருக்கோம் நாங்க நிறைய பேசலாம் அப்படிலாம் கிடையாது. நீ லீட்ஸ் யுனைடெட் ஃபேனா இருக்கியா பேசலாம், ஜிரோனா ஃபேனா இருக்கியா நீ பேசலாம், கிரெமோனஸ் ஃபேனா இருக்கியா நீ பேசலாம். அரவிந்த் தெசே இருக்கான்ல இங்க தமிழ் காமெடியன், அவன்லாம் லீட்ஸ் யுனைடெட் தீவிரமான ஃபேன். என்னதான் அவங்க ரெலிகேட் ஆனாலும் சாம்பியன்ஷிப்ல இருந்தாலும் எல்லா மேட்சும் பார்ப்பான் உட்காந்து. அதுதான் ட்ரூ ஃபேன். இங்க வந்து அதான் சொல்றேனே, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், அந்த கிளப் கப் அடிச்சிருந்தா தான் பேசணும் அப்படிலாம் பார்த்தா ரியல் மேட்ரிட் தவிர யாரும் பேசக்கூடாது, ஏன்னா அவங்க தான் அதிக யூசி வச்சிருக்காங்க அப்படின்னு. அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒருத்தன் கம்மியா இருக்கதான் செய்வான். ஸோ இங்க வந்து நான் எப்போதுமே ஒரு ட்ரூ ஃபேனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த கிளப்புக்கு அவன் உண்மையா இருக்கானா, ஒரு ஹெல்த்தியான ரைவல்ரி பேண்டர் இருக்கலாம், அதை தாண்டி வந்து பேசுறதெல்லாம் வேலைக்கு ஆகுது.